அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம நேற்று முன்தினம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். டிஎன்பிஎஸ்சியில் ஆகஸ்ட் 30 இந்த மாதிரி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் வரும் அப்படின்னு அவங்க வெளியிட்டிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக. அன்வல் பிளானரில் உள்ளபடி சமீப காலமாக அவங்க ஒவ்வொரு தேர்வுகளுக்கும் அறிவிக்கை வெளியிடுறாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த எக்ஸாம் வெளிவருமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி அவங்க அறிவிப்பை வெளியிட்டாங்க. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ லெவலில் வரக்கூடியது. இந்த கம்பைன் டெக்னிக்கல் அப்படின்னா அது நம்மளுடைய டிகிரி, அதாவது டிப்ளமோ, பிஇ, ஐடிஐ இது எல்லாமே வரக்கூடியது இது தான், கம்பைன் டெக்னிக்கலில் தான். ஆனால் இன்டர்வியூ லெவலில் வரும்போது அதனுடைய கல்வி தகுதி மாறுபடும். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 28/9 லாஸ்ட் டேட்டு. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 18 எக்ஸாம் நடக்குது. நவம்பர் 18 எக்ஸாம் நடக்குது. 28/9 லாஸ்ட் டேட்டு. அதை செக் பண்ணுறதுக்கு டேட்டு 2/10. எக்ஸாம் 18/11 இருந்து 20/11 வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. பல்வேறு துறைகள் இதில் பங்கு பெறுது. நம்ம அதை டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வருது, என்னென்ன படிக்கணும், நம்ம ப்ரீவியஸ் டிபார்ட்மெண்ட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இது நம்ம நார்மலாக உள்ளது தான், இந்த அப்ளை பண்ணுறது, போகிறது, வாரதுன்னு. ஸோ அதில் நமக்கு தேவையான இந்த மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னா, அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா அன்வல் பிளானில் 50 போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாகும் போட்டிருந்தாங்க. ஆனால் இதில் எவ்வளோ போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படின்னா 100 போஸ்ட்டுக்கு மேலே வெளியாக இருக்குது. 105 போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ இந்த 105 போஸ்ட்டுங்கிறது நம்ம அன்வல் பிளானில் உள்ள போஸ்ட்டை விட 2 மடங்கு. அதாவது அதில் 50 இருந்துச்சு, இதில் 55 எக்ஸ்ட்ரா 105 போஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்ன தகுதி என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி அண்டு பிஜி டிகிரி லெவலில் தான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது. அதனால மேக்ஸிமம் டெக்னிக்கலுங்கும் போது எல்லாமே அடங்கும். ஆனால் அது இன்டர்வியூ லெவல் வரங்கிறனால டெக்னிக்கலில் டிகிரி அப்புறம் பிஜி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ அப்படின்னா அதில் டிப்ளமோ வரும், ஐடிஐ வரும், பிஇயும் வருவாங்க. ஸோ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா பிஇ முடித்தவங்க, எம்இ முடித்தவங்க, எம்டெக் முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, இந்த மாதிரி டிகிரி முடித்தவங்க, இன்ஜினியரிங் இல்லாமல் அது ஆர்ட்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பிஜி முடித்தவங்க மட்டும்தான் இந்த இன்டர்வியூ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். மற்றவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ பல்வேறு புதிய டிபார்ட்மெண்ட்டுகள் இந்த வேலை வாய்ப்பில் இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கு. ஸோ அது எல்லா டீட்டெயிலையும் நம்ம உங்களுக்கு நான் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சியில் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். கடந்த முறை நேற்று முன்தினம் நான் வெளியிட்ட அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போனீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் இதில் வருது, எவ்வளவு என்னென்ன படிக்கணும், அதில் அன்வல் பிளானரில் என்ன கொடுத்துருந்தாங்க, என்னென்ன சிலபஸ் அப்படின்னு நான் அதில் டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது, அதில் பல்வேறு துறைகள் இருக்குது. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இவங்க எக்ஸாம் கேட்கல. ஸோ சில துறைகள் மட்டும்தான் இவங்க எக்ஸாம் கேட்குறாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு அதில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் இந்த போஸ்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ரிசல்ட் எப்போ கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட்டுக்குள்ளே வரும்னாங்க. வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு நாள் இருக்கு இல்லையா, முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கன்னு. ஸோ நமக்கு அந்த டேட்டுக்குள்ளே நம்ம அப்டேட் நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது? ஸோ நம்ம அந்த குருசியல் டேட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தானே ஆகணும். வெயிட் பண்ண பிறகு நம்ம பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இப்போதைக்கு இதுதான் இதனுடைய இது. ஸோ இந்த இன்றைக்கி வெளியான டிஎன்பிஎஸ்சியோடைய இது, நம்ம எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி ஒரு தவறு பண்ணால் நம்ம தப்புன்னு சொல்கிறோம். அவங்க நல்லது பண்ணாலும் நம்ம அதை பாராட்டியே ஆகணும். கடந்த சில மாதங்களாக, அதாவது யார் அப்படின்னா மதிப்பிற்குரிய டிஎன்பிஎஸ்சியோட செக்ரட்டரி திரு கோபால் சுந்தர் ராஜ் சார் என்றைக்கு ஜாயின் பண்ணாரோ அதிலிருந்து அன்வல் பிளானரில் உள்ள மாதிரி தான் வெளியிடுறாங்க. ஸோ அந்த வரிசையில்
இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக ஆகஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் போஸ்டிங் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சியுடைய வெளியிட்ட சிலபஸில் இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ லெவலில் உள்ள போஸ்ட்டில் பல்வேறு துறைகள் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ அறிவிப்பு வெளியாக இருக்குதுன்னு நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்னென்ன படிக்கணும், என்னென்ன தேவைன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.